ஏசி இல்லாதப்போ சில வீட்டில் ஏசி இருக்காது, அதனால் உட்காந்துருக்கும் போதெல்லாம் நம்ம வச்சுட்டு உட்காந்துருக்கலாம். இந்த பாருங்க, ஒரு டப்பா எடுத்துக்கிட்டேன். இந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலேருந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டப்பாவுடைய கேப் இது. கேப்பில் வந்து இந்த மோட்டர் சைஸ்க்கு ஹோல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்மாலாக ஹோல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்த்துப்போம். மோட்டர், சுவிட்ச், அடாப்டர், 2 batteries, 1 sketch, 1 fan. That's all. வாங்க செய்யலாம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து க்ளூ கன்னை ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிக்கிட்டு இதை ஒட்டுற மாதிரி வச்சுப்போம். நான் இதை வந்து செட் பண்ணிக்கிறேன். இந்த டப்பா பெயிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவு போகிற மாதிரி செட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல க்ளூ கன் போடுற மாதிரி வச்சுக்கோங்க. ஹீட் ஆகும். HW பேட்டரி தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேட்டரிஸ் இருக்குது எவ்ரிடே. அதுமாரி நிறைய கம்பெனி பேட்டரிஸ்லாம் இருக்குது. அதுமாரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதான் க்ளூ கன் வச்சாச்சு. இந்த நூல் அதுமாரி சூடு பண்ணிங்களாலே வந்துடும். எல்லாமே எடுத்தாச்சு. நம்ம எப்படி இது பண்ணலான்னு பார்ப்போம். என்ன பண்ண போறோம்னா பேட்டரி வந்து இங்கே ஒட்டிக்கலாம். இந்த இடத்துல நம்ம ஒட்டிக்கலாம். இப்படியாச்சு. நம்ம இப்போ வந்து இது பண்ணிட்டு வந்துடலாம். சால்டிங் ரெடி ஆகிட்டு எப்படி நம்ம இது தரணும் பார்த்தா இந்த அடாப்டர்ல 2 ரெட் கலரை பாதியாக கட் பண்ணிக்கிட்டு விட்டுக்கோங்க. பேட்டரியில் கொஞ்சம் விடுங்க. கொஞ்சம் சுருக்கிக்கோங்க. இன்வெர்ட் பண்ணிட்டு மோட்டார் தோக்குது. இன்னும் பெருசாக எடுத்துக்கோங்க. அதுதான் இந்த சைஸில் இதில் பாதி விட்டுக்கோங்க. and again இன்னொரு இது எடுத்துக்கோங்க. இன்னொரு இது எடுத்துக்கோங்க.
இதுக்கு வந்து இதில் ஒட்டுக்கோங்க. இன்னொரு பேட்டரியில் 2 ஹோல் இருக்கும். இந்த 2 ஹோலில் ஒரு இது விட்டேன், இந்த 2வது ஹோலுக்கும் விட்டேன். அப்புறம் இந்த இது எடுத்துகிட்டு வந்து இதில் கொஞ்சம் இதில் விட்டுருங்க, மோட்டரில் இருக்கிறத. இது கொஞ்சம் இன்னும் மெல்ஸாக விடுங்க. த்ரெட்டு 3 இதாக வருது. இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு நான் இப்போ வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். வச்சு இதான் சால்ட்ரிங் பண்ணி இந்த இடத்துல இப்போ வந்து சால்ட்ரிங் பண்ணிப்போம். இந்த இங்கே பேட்ரி செட் பண்ணியாச்சு. இப்போ சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு ஹீட் ஆகுது. இந்தமாதிரி சின்னதாக ஹோல் போட்டுக்கோங்க, பெருசாக போடாதீங்க. நம்ம இப்போ சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். சால்ட்ரிங்க்கு இதுமாரி ஒரு லிக்விட்ஸ் இருக்கும், அதில் லைட்டாக எடுத்துக்கோங்க. இதில் எடுத்து இந்த கம்பியில் தேய்ச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், பிக்காது, இனிமேல் பியாது. இதுலேயும் கொஞ்சம் தடவிக்கோங்க. அதெல்லாம் தடவியாச்சு. நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். அதில் இதில் பண்ணிப்போம். இதில் இப்படி வச்சுட்டு பண்ணியாச்சு. கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அப்புறமா இதில் வச்சுக்கோங்க. அதான் சால்ட்ரிங் நம்ம இந்த 4 இதுலேயும் வச்சுக்கலாம். வச்சுட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல இருக்கிறதுல நம்ம இது பண்ணி பார்ப்போம். ஃபேன் எடுத்து இதில் இந்த ஃபேனையும் செட் பண்ணியாச்சு. ஒரு ட்ரெயின் பார்த்துக்கலாம். ஃபேன் சுற்றுது. நம்ம இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு திரும்பி நம்ம க்ளூ கன் பிடிச்சிச்சு. இப்போ நம்ம வந்து
சால்ட்ரிங் ஆஃப் பண்ணிட்டு போட்டுப்போம். கூகுள் போட்டு கொஞ்சம் ஹீட் ஆகும். கூகுள் நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்க. நம்ம இப்போ வந்து இதை ஒட்டியாச்சு. நம்ம வந்து இதையும் ஒட்டிக்கலாம், பேட்டரியும் ஒட்டிக்கலாம். பேட்டரி இப்படி வச்சு ஒரு வாட்டி இது பண்ணி பாருங்க, கரெக்டாக இருக்குதானே? கரெக்டாக ஆகுது. வந்து இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இப்போ நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. நம்ம என்ன பண்ணுறோம்னா இதில் வந்து ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாம். ஐஸ் க்யூப்ஸ் தேவை இருக்கு. ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டேன். டப்பாவில் போட்டுக்கோங்க. ஐஸ் வாட்டர் வந்து லைட்டாக ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ரெடியாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சு அணைச்சி வந்து பார்ப்போம். சில்லுன்னு வந்து பாருங்க. சமைச்சில்லுன்னு இருக்குது. நீங்களும் இதே மாதிரியே பண்ணி பாருங்க.